ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் வெப் சீரிஸாக வெளியான பிரீத்தம் அண்ட் பெட்ரோ வெப் சீரிஸுடைய சீசன் 1 எப்படி இருக்கு அப்படின்றது தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸுடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். இந்த சீரிஸுடைய கதைக்களம் கோவாவில் நடக்கிறதா சித்தரிச்சிருக்காங்க. ஒரு பூமர் அங்கிளும் ஜென்சி டியூடும் சேர்ந்து சைபர் கிரைம் இன்வெஸ்டிகேஷன்ல கிளம்புறாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கோர் கான்செப்டா வச்சு இந்த சீரிஸை எடுத்திருக்காங்க. பெட்ரோ ஒரு திறமையான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர். இவர் பிசிக்கலா அசல்ட்டா அந்த கிரிமினல்ஸ் எல்லாத்தையும் பிடிக்கிறதுல ஒரு கெட்டிக்காரர் அப்படின்னு சொல்லலாம். பிரீத்தம் ஒரு டெக் ஜீனியஸ். இவர் சைபர் கிரைம்ஸை நிமிஷங்கள்ல பாத்தீங்கன்னா ட்ரேஸ் பண்ணி கொடுக்கறதுல வல்லவர். சீரிஸுடைய தன்னுடைய தாத்தாவுடைய டேப் ரெக்கார்டர் பாத்தீங்கன்னா காணாம போயிடுச்சு அப்படின்றதுனால அதுல அவருக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். அதாவது அவங்க பாட்டியோட வாய்ஸ் அதுல இருக்கும். சோ அதை கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் வருவாரு. அந்த டைம்ல போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு ஏடிஎம் ராபரி கேஸால ஒரு டென்ஷனான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். அதை 15 நிமிஷத்துல ஒரு கிராக் பண்ணுவாரு. அதை பார்த்ததுமே இம்ப்ரெஸ் ஆகி பெட்ரோ பாத்தீங்கன்னா பிரீத்தமோட ஃப்ரெண்ட் ஆகுறாரு. ஒரு கட்டத்துல டெக்னாலஜினா என்ன அப்படின்றதே தெரியாத பெட்ரோவை கிரைம் பிரான்ச்சுடைய ஹெட்டா மாத்துறாங்க. அங்க வர நிறைய கேஸ் பாத்தீங்கன்னா பிரீத்தமுடைய ஹெல்ப்போட இவர் கிராக் பண்றாரு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எந்த மாதிரியான கேஸ்லாம் எடுத்தாங்க, எப்படி அதை கிராக் பண்றாங்க, இவ்வளவு டேலண்ட் இருந்தோம் எதுக்கு பிரீத்தம் ஒரு வேக்யூம் கிளீனர் சேல்ஸ்மேனா இருக்காரு அப்படின்றத இந்த சீரிஸ் உடைய கதையே. ஒரு கிளாசிக்கான ராஜ்குமார் ஹிரானியோட ஸ்டோரி டெல்லிங்ல இந்த சீரிஸும் வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஹியூமர், எமோஷன், சோஷியல் மெசேஜிங் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே பிளெண்ட் பண்ணி சொல்லிருப்பாங்க. அர்ஷத் வார்சி, வீர் ஹிரானி இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற அந்த ஆன் ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு பட்டி காப் மூவில எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லா இருக்குமோ அது எல்லாமே இதுல ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். அர்ஷத் வார்சி ஸ்டார் ஆஃப் தி ஷோ அப்படின்னே சொல்லலாம். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ், ஸ்கிரீன் பிரசன்ஸ், டயலாக் டெலிவரி எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த சீரிஸ் பார்த்ததுக்கு அப்புறம் அவருக்கு நான் ஃபேன் ஆயிட்டேன்னா பாத்துக்கோங்க. அந்த அளவுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதே மாதிரி வீர் ஹிரானியும் அவருக்கு ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே கொடுத்திருக்காரு. சைபர் கிரைம், ஆன்லைன் ஃப்ராட், ஹேக்கிங், டிஜிட்டல் சேஃப்டி மாதிரியான விஷயங்கள்ல நம்மளுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ற மாதிரி இந்த சீரிஸ் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த சீரிஸ்க்கான ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா ரொம்ப எங்கேஜிங்காவும் ஃபாஸ்ட் பேஸ்டாவும் இருக்கும். சோ எந்த ஒரு டல் மூமெண்ட்டுமே இருக்காது இந்த சீரிஸ்ல. இவங்க எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ற ஒவ்வொரு கேஸ்லயும் பாத்தீங்கன்னா ஒரு ஹியூமர் கலந்து இருந்தாலுமே அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியும் இருந்துட்டே இருக்கும். அர்ஷத் பாத்தீங்கன்னா ஒரு என்டர் பட்டன் கூட தட்ட தெரியாம தவிக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஹியூமரஸா ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நிறைய காமெடி சீக்வன்சஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் டயலாக்ஸ் மூலமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த சீரிஸ் பேசிங் நல்லா இருக்கு. பெருசா டல் மூமெண்ட் எதுவுமே இல்ல. 2026 வெளியான சிறந்த சீரிஸ்ல இதுவும் ஒண்ணு. இது ஒரு டாப் சினிமா, மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த சீரிஸ்ல அடர்கான இல்ல, சோ ஃபேமிலியோட பார்க்கலாம். பிரீத்தம் அண்ட் பெட்ரோ சீரிஸ்க்கு எங்களோட ரேட்டிங் 7 out of 10.